I am a guider channel. SSGD கான்ஸ்டபிள் வந்து NIA நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கே தெரியும். ஒரு குற்றம் நடந்த இடத்துல வந்து அவங்க வந்து எப்படி தரவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி தான். நீங்கள் வந்து ஜாப் நேச்சர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் விசாரணைங்கிறது எப்படி வேணால் நடக்கும். எங்கேயாவது ஒரு கேஸு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தான் இங்கே வந்து போய் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுடைய சென்னையில் வந்து ஹோம் போஸ்டிங் இருக்க சான்சஸ் இருக்குது, கேரளாவில் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு தனியாக வந்து எஸ்எஸ்ஜிடியில் வந்து ஜிடி மட்டும் கான்ஸ்டபிள் மட்டும் ரேங்கில் எடுக்கிறாங்க. டைரெக்டாக இதுக்கு வந்து தனியாகவும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. தனியாக அஃபீஷியல் வெப்சைட் எல்லாமே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் ப்ரொஃபைலை பற்றி ரொம்பலாம் மோஸ்ட்லி அதிகமாக யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. இதை பற்றி என்ஐஏல இருக்குன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி தான். ஏஜென்சி அதிலே சொல்லட்டும்ல, ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சினா இது தெரியும். செக்யூரிட்டாக இவங்களுக்குன்னு தனியாக ட்ரெஸ் கோட்லாம் கிடையாது. நம்ம ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. ட்ரைனிங் மட்டும் இருக்கும். சேலரியை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஆர்ஜிடியில் கொடுத்துருக்கூடிய அந்த 21,500 to 69,000 அதான் இருக்கும். மேலே வர லெவல்லாம் ப்ரொமோஷன் அதை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கல. நான் ப்ரோஸ் பண்ணி பார்த்தேன், சில பல சேனல்ஸில் பார்த்தேன். ரொம்ப இது அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து எஸ்எஸ்ஜிடியில் வர மாதிரியே தான் உங்களுக்கு நார்மலாக வந்து உங்கள் ஃபேமிலி அக்காமடேஷன் ஃபுட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடு, டியர்னர் அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற பொறுத்து தான் இது இருக்குது. ட்ராவல் வந்து ரொம்ப லென்த்தியாக இது பண்ணலாம், எங்கே வேணாலும் போடலாம். உங்களுக்கு டெல்லியில் கூட போடலாம், சென்னையில் போட அந்த ஹோம் போஸ்டிங் வர சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். மோஸ்ட்லி இருக்குது அலவன்ஸ் தான். லீவை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் லீவ் வர மாதிரி இருக்கலாம். ஏன்னா ட்ராவல் வந்து நீங்கள் வேறு வெளியே இடத்துக்கு போய் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து லீவ் வந்து கொஞ்சம் வீக்கெண்ட் மாதிரி ஒரு சில நேரம் கொடுக்கலாம். இதுக்கு வந்து டைமிங் கிடையாது. அதாவது உங்களுக்கு தெரியும் டைமிங், அதாவது வந்து ஒர்க்கிங் டைமிங் அந்த மாதிரி கரெக்டான இது இல்லை. லீவை பொறுத்தவரை இயர்லி லீவ் வந்து ஒரு 30 டேஸும் 50 டே கேஷுவல் லீவ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்ஜிடியில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸு ஃபிசிக்கல் வந்து ரெடி பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவீங்க. கிளியர் பண்ணிவிட்டு 18 மார்க் பண்ணிட்டு இந்த போஸ்டிங் வந்து இப்போ எடுக்கல. 2021 வந்து என்ஐஏ எடுத்தாங்க. இந்த இதில் போட்டிருக்காங்கன்னு சரியாக தெரியல. என்ஐஏ ஒரு நல்ல ஜாப் தான். ஆனால் என்ன ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வந்து நீங்கள் வந்து காம்படேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடுக்கு தனியாக வந்து வேக்கன்சி ஒதுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற இந்த 3 இதுக்குமே கம்ப்ளைனில் பார்த்துருப்பீங்க. இந்த 3க்குமே ஆல் ஓவர் இந்தியா லெவலில் தான் நீங்கள் வந்து காம்படேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜாப் ரிஸ்க் இல்லாத இது இந்த 3மே. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ரிஸ்க் இல்லாத ஜாப்பில் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான். அப்புறம் ஃபிசிக்கல் 5 கிலோமீட்டர் நீங்கள் ஓடிட்டு ஹைட்டு வெயிட் பார்ப்பாங்க. அது முடிஞ்சோடனே வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கிங் A to Z வந்து பாடி ஃபுல் பாடியாக எல்லாமே வந்து விசன்ஸு எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கமர்ஷியல் கரெக்டாக வந்து இருக்கா, அதில் தான் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டேட்டை மாற்றி கொடுத்து வேக்கன்சி இது பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆல் ஓவர் காம்படேட்னால இந்த வேக்கன்சிக்கு இது பண்ணி தான் ஆகணும். அதனால் எதுவும் பண்ண முடியாது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சி. மேலும் தகவலுக்கு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்ஜிடியில் வந்து எஸ்எஸ்எஃப்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வந்து போடுறாங்க. இது வந்து செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா செக்ரட்டரியேட் உங்களுக்கே தெரியும் அந்த ஏரியா டெல்லியில் இருக்கும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து நார்மலாக அந்த கேட்டில் வந்துட்டு யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஐடியை வந்து செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கவர்மெண்ட் பில்டிங்கில் வந்து ப்ரொடெக்ட் பண்ண சிஎஸ்எஃப் மாதிரி தான் இவங்களுடைய ஜாப் இருக்கும். ஜாப் நேச்சர் அதே மாதிரி தான் இருக்கும். சேலரியை பொறுத்தவரை பேசிக் வந்து எல்லோரும் கொடுக்குற மாதிரி அந்த 21,700 69,000 வரை பேசிக் ஸ்டார்டிங். இதுக்கு மேலே உள்ள கிரேட்லாம் வந்து சிஏபிஎஃப்பில் இருக்கக்கூடிய அந்த சிஆர்பிஎஃப் அவங்க தான் எஸ்ஐ கான்ஸ்டபிள் அவங்க தான் இருப்பாங்க. இது வந்து கீழே உள்ள லெவல் தான் எஸ்எஸ்எஃப்ங்கிறது. உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இதுக்கு வந்து டியூட்டி ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ டே வந்து ஒரு 6 ஹவர் பார்த்தா மீதி நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். வீக்லி ஒன்ஸு ஒரு சில நேரம் வந்து ரெஸ்ட் கிடைக்கலாம், ஒரு சில நேரம் கிடைக்காமல் இருக்கலாம். நைட் டியூட்டி ஒரு 12 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 ஹவர் வந்து ரெஸ்ட்டு. அந்த மாதிரி ரொட்டீனாக வந்து உங்களுக்கு வரும். இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளிக் பண்ணி, ஏன்னா வந்து ஆல் ஓவர் காம்படேட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம் வேறு எக்ஸாம் நல்லா படித்து போகிறதுக்கு நல்ல ஒரு டைமிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரைனிங் 10 மாதம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் வந்து சேலரி எப்படி பார்த்தாலும் ஒரு 20 to 35 வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ரிஸ்க் இல்லாத இடத்துல இருக்கீங்களே, அதனால் சேலரியை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ரிஸ்க்கான இடத்துல வந்து இது கிடையாது. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் நல்ல லீவு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். அலவன்ஸ் பெனிஃபிட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. லீவை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 30 டேஸ் வந்து கிடைக்கும் ஆனுவல் லீவு. ஒரு 15 டேஸ் வந்து கேஷுவல் லீவ் வந்து எடுத்துக்கலாம்னு வந்து சிஏஎஸ்எஃப் இதில் வந்து அதாவது தான் இருக்கும்.
செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கே தெரியும். அந்த எஸ்எஃப்ஜிடியில் இருக்கிற மாதிரி எக்ஸாம் ஸ்டார்டிங் வைப்பாங்க. எக்ஸாம் முடித்தோடனே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். ஜென்ஸ் லேடிஸாக இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதை முடித்தோடனே உங்களுக்கு ஹைட்டு செக் பண்ணுவாங்க. 170 இதில் அதுலேயும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டு 50 கேஜி கீழே இருக்கக்கூடாது. அதுக்கான அவ்வளோதான். இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் என்ன இது ஒன்றுவான்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக மெடிக்கலுக்கு வந்து தனியாக ஒரு வந்து வீடியோ போடுறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மெடிக்கல் போனதை வச்சு எப்படிலாம் செக் பண்ணுவாங்க, எதுலாம் அவங்கள ரிலீஃப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வரும் அதை பார்த்து எஸ்எஸ்ஜிடிஎம் ஃபிசிக்கல் எப்படி நடந்துச்சு, நான் என்னுடைய இது எப்படி ஃபிசிக்கல் மெடிக்கல் எப்படி இருந்துச்சு, ஆல் ஓவர் டாக்குமெண்ட்லாம் எப்படி பார்த்தாங்க, அதெல்லாம் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் செலெக்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் முடித்தோடனே ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எஸ்எஸ்ஜிடியில் வந்து என்சிபி சிப்பா என்சிபின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ரேர் போஸ்டிங் தான். இது வந்து தனியாக வந்து எஸ்எஸ்ஜிடியில் மட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தனியாக எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் ஏன்னா இது வந்து நிக்கோட்டிக் நிக்கோட்டின்னு சொல்லிட்டு இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. போதைப்பொருளை வந்து நீங்கள் வந்து ஆக்குப்பை பண்ண மாதிரி இருக்கும். யாராவது காரில் கடத்திட்டு போகிறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய அந்த இதை வந்து சர்ச் பண்ணி இதை அழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நிறையா வந்து நார்த் சைடு தான் அதிகமாக வந்து நடக்கும். நம்ம ஏரியாவிலும் நடக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறது ஒரு இருக்குது டெல்லியில். மற்றபடி பிரான்ச்சு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் வந்து மாறும். இப்படி தான் ஜாப் நேச்சர் இருக்கும். உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சேலரியை பொறுத்தவரை இதுக்கு வந்து கம்மியான சேலரி தான். உங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ் வந்து எப்போ வேணாலும் அலாட் வரும். அந்த நேரம் வந்து சர்ச் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நார்கோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதைப்பொருள் முன்னாடி சொன்னேன். 18,000 இதுக்கு வந்து சேலரியை பொறுத்தவரை உங்களுக்கு 18,000லேருந்து 56,000 அல்லது 58,000 வந்து இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா எல்லா ஃபிசிக்கல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸு டிஆர்எஸ் அலவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. லீவை பொறுத்தவரை உங்களுக்கு வீக்லி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதிகமாக மோஸ்ட்லி இந்த 3 ஜாப் பற்றியும் அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. சர்ச் பண்ணி பார்த்தாலும் அந்தளவுக்கு வந்து எதுவும் கரெக்டாக இதில் ஏன்னா இதுக்குன்னு தனியாக வந்து இது கிடையாது. ஏன்னா ரீச் அதிகமாக கிடையாது. எஸ்எஸ்ஜிடியில் 2022 தான் இதுக்கான போஸ்டிங் வந்து எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எடுக்கலை. அதனால தான் சொல்கிறேன். லீவு பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 30 ஆனுவல் வந்து இருக்கான வீக்லி இருக்கிறனால சம்டைம் கேஷுவல் லீவ் வந்து ஒரு 15 டேஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. இதுக்கு வந்து ஆல் ஓவர் கட் ஆஃப்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல் ஓவரில் தான் இந்தியா லெவலில் நீங்கள் காம்படிட் கண்டிப்பாக பண்ணுறோம். 160 மார்க் 150 எடுத்தால் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் இதாகலாம். ரிஸ்க் இதில் வந்து ரொம்பவும் கம்மி. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து இருக்கலாம். எந்த ஸ்டேட் போனாலும் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து ரேஷன் மணி அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருவாங்க. ரூம் நீங்கள் தனியாக வெளியே தங்கிக்கலாம், இல்லை குவார்ட்டர்ஸ்குள்ளேயும் நீங்கள் தங்கிக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு வந்து போடுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமானது. எப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறையா பேர் ஆல் ஓவர் காம்படிட்னால நம்ம தமிழ்நாடு பசங்க வந்து கொஞ்சம் இதை வந்து ஜர்க் ஆவாங்க. ஏன்னா மார்க் கம்மியாக இருக்கும். ஹிந்தி பசங்க நார்த் இந்தியன்ஸ் தான் இதுக்கு வந்து அதிகமாக வந்து போவாங்க. தமிழ்நாட்டில் போகிறது ரொம்ப ரேர் தான், 1 2. ஆனால் வேகன்சியே ரொம்ப கம்மியாக தான் போட்டாங்க 2022. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் வேகன்சி இந்த மாதிரி வந்து எதுவும் போடலை. சிஏபிஎஃப்பில் 5 போஸ்ட்லாம் நிறையா போடுவாங்க. இதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான். இந்த 3 போஸ்டிங்லையுமே மேக்ஸிமம் 100 150 200 அவ்வளோதான் போடுவாங்க. அதுக்கு மேலெலாம் வேகன்சி வந்து கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சோடனே 5 கிலோமீட்டர் ஃபிசிக்கல் வந்து பண்ணி ஃபிசிக்கல் 5.5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை அது முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து மெடிக்கல் டாக்குமெண்ட் ரெண்டுமே வந்து ஒரே நாள் நடக்கும். உங்களுக்கே தெரியும். அதை முடித்தோடனே உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து செக் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இந்த 3 ஜாப் பற்றி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடச்சி. வேறு எதையும் பற்றியும் வந்து போடணும்னா ஜாப் நேச்சர் வந்து நம்ம மோஸ்ட்லி எஸ்எஸ்ஜிடியில் எல்லா இதையும் போட்டாச்சு. சிஏபிஎஃப்பில் வந்து 5 போஸ்ட் தான் கணக்கு வரும். அஸ்ஸாம் ரைஃபிள் வந்து சிஏபிஎஃப்பில் வந்து பேராமிலிட்டரியில் வந்து வரும். ஆனால் ரெண்டுலேயுமே வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இதுவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வீடியோ வந்து உள்ளே வந்து போய் பார்த்துக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் வீடியோ 2 போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து ஜாப் ப்ரொஃபைல் போடுறோம். ப்ளஸ் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டான எது நியூஸ் வந்தால் எதை ரெக்ரூட்மெண்ட் போட்டால் நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணுவோம். தமிழ்நாடு ஜாப்ஸும் வந்து ஒரு சில அப்டேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து டிஃபென்ஸ் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதை தவிர்த்து தான் மற்ற ஜாப்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து இது நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி தனியாக வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பசங்கள்ட்டலாம் எப்படி கேட்டு உள்ளேக்கு போனவங்க சிஏபிஎஃப் உள்ளேக்கு இருப்பாங்களா அவங்ககிட்ட வந்து
அவங்க வாய்ஸ் மூலிமா அவங்க எப்படி இன்டர்வியூ மாதிரி பண்ணுற மாதிரி என்ன கொஸ்டின்ஸு எப்படிலாம் இருக்குது, வேலை நல்லாயிருக்கா, அந்த மாதிரி வந்து ட்ராபேக்ஸ்லாம் கேட்டு வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எந்த அளவுக்கு இதாகுதோ அதை பொறுத்து தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். இதை எடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போதைக்குன்னு செலக்டட் ஆகிருக்காங்க. அஸ்ஸாம் ரைஃபிள், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, சிஎஸ்எஃப் அந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. சிஆர்பிஎஃப்ல எல்லாத்துலேயுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.